ரவா கிச்சடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இது. ஸோ இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி, ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்டொமக்கும் வந்து ஃபீலிங்காக இருக்கும். நம்ம மார்னிங் டிஃபன் மாதிரி இல்லை நைட் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்லாம். அது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது சுடு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஒன்ஸ் ஆறிட்டு பிறகு அவ்வளோவா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ எப்போனா சாப்பிடும் போது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வதங்கிறது வந்து போதும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது நல்லா வதங்கிட்டு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து பூரி செஞ்சிருந்தேன். ஸோ அந்த ஆயில் வந்து அப்படியே இருக்குது. ஸோ இன்றைக்கே செஞ்சிருந்தாங்க லெஃப்ட் ஓவர் ஆயில். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே பவுலில் வந்து நம்ம வந்து செஞ்சுட்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து சேம் டேவை வந்து யூஸ் பண்ணிடலாம். கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணிடலாம். கடுகு சீரகம் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வந்து பொரிட்டோம். செஞ்சு பிறகு ஆனியன், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை கருவேப்பிலை, ஸோ கொஞ்சம் வந்து கொத்தமல்லி நல்லா வந்து வதக்கிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இடித்து வச்சுட்டு போட்டுருந்தால் தான். ஸோ மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணோம். லைட்டாக வந்து மஞ்சள் பொடி. ஸோ மஞ்சள் பொடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்சரை வந்து அவாய்ட் பண்ணுறோம். இம்யூனிட்டி. ஸோ உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நட்ஸு இது வந்து ஆப்ஷனாக வேணும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு அப்புறமா பட்டாணி வந்து வேக வைக்கும் போது ஆயில் போட்டுக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நான் இப்போ வந்து ஆட் பண்ணுறதில்ல. இது நல்லா வதங்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு அண்ட் தென் பார்த்திங்கன்னா பட்டாணி ரெண்டுக்கு வந்து உப்பு வந்து நம்ம இதிலே போட்டு வேக வச்சுருக்கோம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். கொஞ்ச நேரம் வந்து வதங்கட்டும், வேகட்டும். நல்லா வந்து வேகணும் பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்ச ரவை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கிட்டோம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம்.